இந்த போரிலே இந்த ஆசாவுக்கு பயமும் நடுக்கமும் வந்து பிடித்து கொள்ளுகிறது. ஏன் அப்படின்னா, எத்தியோப்பியனாகிய சேரா, அதாவது இவங்களோடு சண்டை போட யுத்த காலத்தில் வந்த நிற்கிறவன் பேர் எத்தியோப்பியன். அந்த சேராவுக்கு 10 லட்சம் ஆட்கள் போர் வீரர்கள் வந்து நிற்கிறாங்க பள்ளத்தாக்கிலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க கிட்ட 5 லட்சம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற பாதி தான் ஆசா என்கிற பராக்கிரமசாலி கர்த்தருடைய மகனுக்கு இருக்குது. இப்போ ஆசாவுக்கு பயம் நடுக்கம். ஆஹா, பாதி பேர் தான் நம்ம கூட இருக்காங்க, அவன் 10 லட்சம் பேர் இருக்கான். அது மட்டும் இல்லை, 300 ரதங்கள் நிக்குது. அப்ப பாருங்க, நான் சொல்றேன், இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் நம்முடைய வாயில் வார்த்தை வருகிறது என்னன்னா, கர்த்தர் என்ன அவமானப்படுத்துறது கொஞ்சம் நஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப தெருவில் வந்து என்ன அவமானப்படுத்துறதுக்காக இந்த சூழலை விட்டாருப்பா என்று சொல்லி நீங்களும் நானும் அன்றைக்கு சொல்லி இருப்போம். கொஞ்ச நஞ்சம் என்ன அவமானப்படுத்தலைங்க, தேவனே என்ன அவமானப்பட விட்டாருங்க என்று சொல்லி நீங்களும் நானும் அந்த சூழலை வந்து சொல்லியிருப்போம். நல்லா கவனிங்க, அந்த பள்ளத்தாக்கிலே அணி வகுத்து நிற்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? இந்த சைடு 5,80,000 பேர் தான், அந்த சைடு 10 லட்சம் + 300 ரதங்கள், குதிரைகள் காணப்படுகிறது. அந்த ஜோடி ஜோடியாய் நான் சொல்றேங்க, ஆசா ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் பாருங்க, ரொம்ப தேவனை ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஜெபம். ஆண்டவர் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் டப்புன்னு ஆசாவுக்கு உதவி அனுப்புப்பான்னு தேவ தூதர்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெபத்தை பண்றார். ஆண்டவரே, எனக்கு துணை நெல்லும். கேட்கறது யார் தெரியுமா? ஒரு பெரிய ராஜா, பெரிய பலத்தோடு இதுவரைக்கும் ஜெயித்த ராஜா, யுத்தத்தை பார்த்து பயப்படாத ராஜா, 5,80,000 பேர் இருக்கிற ஒரு போர் வீரர்களை, படை தலைவர்களை கொண்ட நல்ல ராஜா சொல்றாரு, ஒரு பயம் நடுக்கம் வந்து சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு துணை நின்று எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர் சொன்னாரு, எங்களுக்கு உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம், எனக்கு உதவியை அனுப்புங்க, இப்பயாவது எனக்கு உதவி